ஓகே. இது நம்மளுடைய ரெட்வைன் ஜெல். ஆல்ரெடி இது வந்து நெறைய விஷயத்துல, நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ, இன்னைக்கு இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ரெட்வைன் ஜெல் எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானதா இருக்கும். இத வந்து நல்லா இப்படி உங்களுடைய கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாரி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். உங்களுக்கு ஆயிலி ஃபேஸா இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணலாம். இத உங்களுடைய கையில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுடைய கையில நீங்க அப்ளை பண்ணிட்டு கையில் ஃபுல்லாக நல்லா உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நல்ல நீட்டான மசாஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் நல்லா அது அப்சர்வ் ஆகிடும். அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு இதை ப்ளைன் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இது ஈஸியாகவும் அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா உங்கள் ஸ்கின்னில் ஃபுல்லுமே அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அப்சர்வ் ஆகிடும், நல்லா தரோவாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் தூங்க போயிடலாம். மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பகலில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் ஒன் ஹேண்ட்லிங் மொபைல் அப்படின்றதுனால ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன், அதனால் என்னால் சரியாக அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல, சாரி.